தலைவர் 171 படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு கூலி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சில குறைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லியோ படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜோட அடுத்த படமான தலைவர் 171க்கு கூலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு ஹார்பரை காட்டுறாங்க. அந்த ஹார்பர் பக்கத்துல ஒரு வேர் ஹவுஸ், அந்த வேர் ஹவுஸ்குள்ளார கோல்டு கலர்ல ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க ஐட்டம் எல்லாமே கோல்டா இருக்கு. இந்த வீடியோவோட கலர் டோனே எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா மற்ற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குது. அந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி கோல்டுல இருக்கு. இந்த கோல்டுல இருக்க ஐட்டம் எல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்ச், சாமி சிலை, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், கீபோர்டு, இது எல்லாத்துலயும் இந்த கோல்டு இருக்கு ஐட்டம்ஸா இருக்கு. டாய்லெட்ல கூட கோல்டு வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பணக்காரங்களுக்கான பொருட்கள் போல இது. இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். பொதுவா இந்த மாதிரியான டீசருக்கு அனிருத் எப்படி மியூசிக் பண்ணுவாரோ அப்படி பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு, சில இடங்கள்ல வழக்கமா எப்பவும் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு தோணுது. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேஸை ஒரு சின்ன ஓட்ட வழியா காட்டுவாங்க. அந்த இடத்துல வரக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராகவே இருந்தது. சரி, இந்த டீசரோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைல் அண்ட் மாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாயிட்டே வருதுன்னு சொல்லலாம். அது நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு வயசு ஆகிட்டே வருது அப்படிங்கிறதும் ஒரு காரணம். உண்மையாகவே இந்த டீசர் ஒரு ரஜினிகாந்த் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஹைப்பை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த டீசர் ஃபுல்லாக பயங்கர பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெப்த் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இல்லை. அடுத்து, ரஜினிகாந்த் அவர்களுடைய வயசு ஒரு முக்கியமான காரணம். ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபைட் எதுவுமே கொடுக்காம உடல் அளவில் எஃபோர்ட் பெருசாக பண்ணாமல் ஏறி குதிக்கிறது, எட்டி உதைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமையே மாஸ் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுக்கு சிவராஜ்குமார், மோகன்லால் இப்படின்னு வெவ்வேறு ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த மாஸ் மூமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த டீசரில் அப்படி இல்லை. தர்பார் படத்தில் ஒரு வயசுக்கு தகுந்த ஃபைட் கொடுக்காம ஒரு மாதிரி தூக்கி அடிக்கிறது, பறந்து பறந்து அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் மொக்க வாங்கியிருப்பாங்க. அதே விஷயத்த இங்கே ட்ரை பண்ண மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் அவரை சப்டிலாக ஹேண்டில் பண்ணி இவர் வயசுக்கு தகுந்த மாதிரியான ரோல்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா மாஸ் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஆனால் ஜெயிலர் படத்தில் வர மாதிரி மாஸ் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். சும்மா உடல் அளவில் மாஸ் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது போக இந்த டீசரை வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணி சில டெக்னிக்கலான விஷயங்களும் விட்டுருக்காங்க. அதுக்கு குறிப்பாக பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய எல்இடி டிவியில் சிசிடிவி கேமராஸ் தெரியுது. ஒரே ஒரு ஃப்ரேமில் இவரோட ஃப்ரேம் என்னவோ அதே ஃப்ரேம் பின்னாடி ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் முக்கியமாக கையில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச் செயின் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பின்னாடி தெரியும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து லோகேஷ் படத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஆடாக தெரியுது. இவரை நெகட்டிவ் ஷேடாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பழைய படத்தில் இருக்கக்கூடிய டைலாக்ஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டுறாங்க. அந்த பழைய பட டைலாக் வந்து இளமையாக இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய குரலில் கேட்கும்போது இன்னைக்கு கேட்டாலும் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்பா. இந்த டைலாக்ஸ்லாம் மாசாக இருக்கும். சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு இவர் என்ன சொல்ல வராரு, எதுக்காக இந்த டைலாக் இங்கே ஆட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுது. ஓவராலாக இந்த டைட்டில் டீசர் வந்து மாஸ் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு வேணால் சொல்லலாம். தவிர அந்தளவுக்கு ஒரு மாஸ் மூமெண்ட்டை, ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ரஜினிகாந்த் அவர்களை ஸ்க்ரீனில் பார்த்தா பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் இல்லாமல் இருந்தது.